வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஒரு முக்கியமான தகவல், தயவு செஞ்சு இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள், உங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஜனவரி 2026 குளோபல் ட்ராவலை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நிறைய குழப்பங்கள் நடந்தது. அண்ட் 2026 மார்ச்சில் குரு பயிற்சியை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது குளோபல் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன மாதிரி முடங்க போகுது, அதை பற்றி நான் நிறைய வீடியோ கொடுத்துருந்தேன். இப்போ அது கிட்டத்தட்ட உண்மையாகிட்டு வருது. இது நான் இப்போ மே 2026 இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இதில் என்னென்னா அதோட கண்டினியூட்டியாக நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, குரு ஜூன் 1, 2026 டிரான்சிட் நடக்க போகுது. இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய பிளான் இருக்கும். பட் இண்டிவிஜுவல் ராசி என்பது வேறு. நான் அந்த கிளாரிட்டி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன். இண்டிவிஜுவல் ராசி, அதோட நேரம், அதோட லக்னம், அதோட தசா, அதோட புத்தி என்பது வேறு. அதோட ராஜயோகம் என்பது வேறு. அதோட அதிர்ஷ்டம் என்பது வேறு. உலகளாவிய இந்த கிரக நகர்வுகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது வேறு. அது நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு அட்வான்டேஜாக இருக்கும், ஒரு சிலருக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ இந்த வீடியோ என்ன ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஏற்கனவே ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் லாஸ்ட் மந்த் கொடுத்துருந்தேன். உலகம் ஃபுல்லாக இந்த கால சர்ப தோஷம் நடக்க போகுது. அதுக்கு ஒரு டேட் நான் மார்க் பண்ணியிருந்தேன். அப்போவும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். 2026 இது மே, ஜூன் அண்ட் ஜூலை, இந்த 3 மாதங்கள் ஆன் அண்ட் ஆஃப் இந்த கால சர்ப தோஷம் தொடர்ந்து நடக்கும். அதோட முதல் தொகுப்பு தான் நான் அப்போ கொடுத்தேன். அப்போ நிறைய விஷயங்கள் தயாராச்சு. நிறைய நாடுகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்போது ஜூன் மாதம் நடக்கக்கூடிய இந்த கால சர்ப தோஷத்துடைய விளைவுகளை நான் ஒரு தொகுப்பாக கொடுக்குறேன். அதாவது 7th ஜூன், இந்த டேட்டை பாருங்கள். 7th ஜூன்லேருந்து 17th ஜூன், இந்த டேட்டுக்குள்ளே 7th ஜூன்லேருந்து 17th ஜூனுக்குள்ளே இந்த இடைப்பட்ட காலங்களில் ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ், சந்திரன் உட்பட, அதாவது சனி, செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், குரு, சந்திரன் உட்பட எல்லாருமே இந்த ராகு கேதுக்குள்ளேயே இருப்பாங்க. இதுதான் கால சர்வ தோஷம். இது ஜூன் மாதம் 7லேருந்து 17க்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு நான் மேலே கொடுத்தேன். இப்போது ஜூனுக்குண்டானதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜூலைக்கும் ஒரு டேட் இருக்குது, அதையும் கொடுக்குறேன். சரி, இந்த 17க்கு அப்புறம் சந்திரன் விலகி போனாலுமே கூட வெறும் சந்திரனை தவிர மற்ற கோள்கள் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ உலகளாவிய குழப்பங்களும் வருத்தமும் பொருளாதார ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. இதில் நான் ஏற்கனவே போன முறை சொல்லும் போது உலகத்துக்கு என்ன மாதிரி பேராபத்து வரப்போகுதுன்னு தெரியலன்னு நான் சொன்னேன். அப்புறம் நிறைய வைரஸை பற்றி சொன்னாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. பட் நான் அதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. உலகமே இது திடீர்னு ஒரு முடக்கம் மாதிரி பண்ணும். திடீர்னு எல்லாருக்கும் ஒரு தேவை மாதிரி ஒன்று வரும். இல்லை ஏதாவது ஒரு நோயோ, இல்லை ஏதாவது ஒரு பிரளயமோ, இல்லை இயற்கை சீற்றமா, இல்லை எப்படிப்பட்ட ஏதாவது வைரஸா, என்னென்னு நம்மளால் யூகம் பண்ண முடியாது. அதுதான் கேது. கேது எப்படின்னா, நாம் ஒன்று நினச்சோம்னா அது நினைக்காத விஷயங்களை பண்ணுறது தான் கேது. வித்தியாசமான ஒரு கிரகம். கேது ஒரு ஒரு உலகத்தில் ஒரு விஷயத்தை அழித்து வேற ஒன்றை உருவாக்குற சக்தியோடு இருக்கிற ஒரே கிரகம் கேது. இதுதான் நம்ம சொல்லுவோம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி இந்த லார்ட் சிவா இந்த உலகத்தில் மனித பிறவியில் பிறப்புன்னு ஒன்று கொடுத்தா இறப்புன்னு ஒன்று இருக்குது, இறந்த பிறகு மறுபிறவின்னு ஒன்று இருக்கோ, அது மாதிரி தான் இந்த கேதுவுடைய கேரக்டர். இப்போது ஜூனில் 7th to 17th இந்த கால சர்ப தோஷ காலங்கள் நடக்கும் பொழுது நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால பொதுவாக இது எதாவது நான் ஷேர் பண்ணி, இது யாரும் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துறதுக்கோ, இது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இது தாக்கம் செய்யுங்கிறது. இது உலகளவிய மாற்றங்கள். ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், பணம் கையில் இருக்குது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்க, சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க, லோனை பெருசாக போக போகிறீங்க, இல்லை முதலீடு பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, பெரிய பிளான் இருந்தால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பொறுமையாக செய்யலாம். நம்பர் 1. நம்பர் 2, ட்ராவல் அப்ராட். இந்தியாவிலேருந்து வெளிநாடு போகிறீங்க, வெளிநாடு இந்தியா வரீங்க, அந்த நாடு ஒரு சப்போஸ் யூஎஸ்லேருந்து கனடா போகிறீங்க, கனடாலேருந்து யூரோப் போகிறீங்க, யூரோப்லேருந்து யூஏஇ போகிறீங்க, யூஏலேருந்து சைனா போகிறீங்க, இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் மைக்ரேட் ஆகணும். அந்த மைக்ரேட் ஆகும்போது நல்லா பிளான் பண்ணி யோசித்து அது கரெக்டான கொஞ்சம் நல்லா எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்து ஷிஃப்ட் ஆகுங்க. ஏன்னா குரு ஃபேமிலியாக ஷிஃப்ட் ஆகிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபேமிலியாக. அடுத்தது இந்த குரு கேதுவோட நெருங்கி இருக்கிறதுனால மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்கிற முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ராடில் போய் படிக்கணும், வேறு ஊரில் போய் படிக்கணும், வேறு கண்ட்ரியில் போய் படிக்கணும், வேறு யூனிவர்சிட்டி, இதெல்லாம் டார்கெட் பண்ணிங்க. அதுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் போட போகிறீங்க. அது எந்த கண்ட்ரி, என்ன அதோடைய ஃப்யூச்சர், எல்லாம் பிளான் பண்ணி கொஞ்சம் திங்க் பண்ணி செய்யுங்க. முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட், உங்கள் டைம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அதர்வைஸ் ரொம்ப யோசிங்க. ஏன்னா பர்டிகுலராக மாணவர்களை அதிகம் பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் 2026 வரக்கூடிய குரு பயிற்சி. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பீங்க, யூனிவர்சிட்டியை தேடுவீங்க, நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணணும், மார்க்ஸ் வாங்கணும், ஃப்யூச்சரை பிளான் பண்ணணும், ஃப்யூச்சர் ஜாபுக்காக பிளான் பண்ணணும், ஃப்யூச்சரில் ஃபேமிலியை பிளான் பண்ணணும், எல்லா பிளானும் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த சமயம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா, இந்த சமயத்தில் அதுக்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா, இந்த சமயத்தில் அதுக்குண்டான லோனை நீங்கள் போட போகிறீங்க,
நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அந்த குரு எப்படிப்பட்ட பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொண்டு வரும்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் இதே மாதிரி முன்னாடி வந்து உக்ரைன் போகும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி சில கண்ட்ரிஸ் போகும்போது வார் நடந்து திரும்ப வந்தாங்க. அப்போ மணி லாஸ் ஆச்சு, டைம் லாஸ் ஆச்சு. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது, உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இல்லை. ஒரு வேளை இந்த பிளானை கொஞ்சம் யோசிச்சா இன்னும் பெட்டராக தான் நீங்கள் திங்க் பண்ணலாம், நல்ல கண்ட்ரியை ஒரு சாய்ஸ் எடுக்கலாம், யோசித்து செய்யலான்றதுக்காக நான் சொல்கிறேன். ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, மைக்ரேஷன், டோட்டல் ஃபேமிலி ஷிஃப்ட், எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் யோசிச்சு செய்யுங்க. ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பெரிய சேவிங்ஸ் இருக்குது, அதை மொத்தமாக கொண்டு போய் இடத்துல போட போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க, பேக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும், 2026 குரு இன்னும் கேதுவை நெருங்க போகிறார். அவர் வந்து அதிசார பெயர்ச்சி அக்டோபரில் நடக்கும். அதாவது அட்வான்ஸ் டிரான்சிட். குரு என்ன பண்ணுவார்னா சர்டைன் மந்த்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு திரும்ப வருவார். அந்த சமயம்லாம் இன்னும் மோசமாக இருக்குன்றதை நான் வந்து யூகிச்சு வச்சுருக்கேன். அது இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். பட் இப்போ கொடுக்குற இந்த இது வந்து ஏற்கனவே நம்மளுடைய சனியை பற்றியும் நம்ம கொடுத்துருந்தோம். 2025 சனி பெயர்ச்சி நடக்கும்போது உலகளாவிய இந்த சீல தான் பிரச்சனை வரும், ஆயிலில் பிரச்சனை வரும் கொடுத்துருந்தோம். அதுவும் கிட்டத்தட்ட எல்லாமே குளோபல் நியூஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்டாக மேட்ச் ஆகிட்டே வருது. இப்போ வந்து இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ உலகத்தில் உள்ள எல்லா மக்கள், நம்ம நாட்டுடைய மக்கள், தமிழ் எந்த மொழி பேசினா தமிழ் மொழியை சேர்ந்தவர்கள், இந்தியர்கள், உலகளாவிய மக்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மாணவர்கள், ஸோ உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவைக்காக தான் எல்லாம் போயிருக்கீங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிளான் பண்ணுங்கள். இது நான் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் கொடுக்குறேனே தவிர இது எந்த வகையிலையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் நானும் நம்பலை, அப்படி நினைக்கல. நானே கூட ஒரு விஷயத்தை முன்னாடி தெரிஞ்சால் ஒரு அவேர்னஸ், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளான், ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கிட்டா என்ன, ஒரு பேக்கப் பிளான், ஒரு அளவுக்கு சரியாக போல, அப்புறம் பேக்கப் பிளான் என்ன, ஒரு வேளை இங்கே போய் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு என்ன நம்ம ஆல்டர்னேட்டிவாக வச்சுருப்போம். அது மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இப்போ நான் மார்க் பண்ணுறது 7th ஜூன்லேருந்து 17th ஜூன் வரைக்கும் உள்ள கால சர்வ தோஷம். அண்ட் பொதுவாகவே ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவெடுங்க. ஏன்னா இது ஏற்கனவே குரு பேஜ்லன்னு சொல்லிட்டேன். அந்த வீடியோவும் இப்போது ஒரு காம்போவோட அப்லோட் பண்ண போகிறோம், அதுலேயும் பார்த்து புரிஞ்சுக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் கொடுங்க. அப்புறம் ஒன் மோர் திங், நிறைய பேர் இந்த கோல்டை பற்றி கேட்டிங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுங்க. அன்சர்டனாக இருக்கும், ஏறும் இறங்கும் அன்சர்டனாக இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி குளோபல் எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆக போகுது அப்படின்னா, பொருளாதார நெருக்கடி வந்தால் திடீர்னு அகல பாதாளத்துக்கும் அது திடீர்னு மேலே ஏறும், எப்படி வேணால் மாறும். இது வந்து ப்ரிடிக்டபிளாகவே இருக்காது, அன்சர்டனாக இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலுமே சிந்திச்சு செய்யுங்க. மார்க்கெட் ஒரு மாதிரி ஒரு அன்ஈவனாக இம்பேலன்ஸ்டாக போக போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேக்கப் என்னென்னா உங்களுடைய சேவிங்ஸ் தான். அதுதான் உங்களை காப்பாற்றும், தக்க வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். என்னால் எனக்கு வந்து எல்லாமே தெரியும்னு நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சது, என்னால் என்ன யூகம் பண்ண முடிஞ்சதோ அதை அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஏதாவது வகையில் இது பயன்படட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.